இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த ஹெல்த்தியான ஜூஸ் அப்படின்னு ஒன்றுமே கலரை பார்த்த ஒன்றுமே உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது என்ன ஜூஸாக இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. ஆனால் இந்த ஜூஸ் குடித்தா பர்டிகுலராக ஹீமோக்ளோபின் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்புல உள்ள நிறைய நோய்கள் குணமாகும் உங்களுக்கு. அதுக்கு இப்போ முதல்ல என்ன பண்ணோம்னா, பீட்ரூட்டை நல்ல தொலியை சீவி வச்சுங்க. டெய்லி இதை சாப்பிடுங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஸோ நல்ல ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்துங்க. இதில் சாதாரணமாகவே இதில் அதிகமாக இரும்பு சத்து உங்களுக்கு இருக்குது. உடம்புக்கு தேவையான இரத்த அணுக்கள் அதிகரிக்கக்கூடிய புரோட்டீனும் இதில் இருக்குது. இரத்த ஓட்டம் இதனால தான் அதிகமாகும். அதனால தான் பீட்ரூட் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த ஓட்டத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய உணவு பீட்ரூட்டில் இருக்கிறதுனால ஜூஸாவோ அல்லது பொரியலாவோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஸோ இது ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் நம்ம இதோடு சேர்க்கும்போது உடம்புக்கு, கண்ணுக்கு, உடலுக்கும் அதாவது தோலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூல நோயினால் அவதிப்படுறவங்க இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம். அதே மாதிரி புற்றுநோய் வரும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் இதை டெய்லி சாப்பிட்டிங்கன்னா அந்த செல்கள்லாம் வராமல் தடுக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம பீட்ரூட்டை அரிஞ்சு போட்டுருவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகும். உடலில் தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு கம்மியாகும். அதே மாதிரி செரிமான பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அது நல்லாவே க்யூர் ஆகும். ஸோ பெண்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைங்களும் சரி, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கிட்டேயோ அல்லது ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த ஜூஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அப்படி காலையிலே உங்களுக்கு ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கா, உடனே இந்த ஜூஸ் போட்டு குடிங்க. அல்லது மதியான நேரத்துக்கு அதை பொரியலாகவே செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு உற்சாகமான ஒரு சுரப்பி சுரக்கும். எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புது தெம்பே நம்ம உடம்புக்குள்ளே வரும். இதுக்கு சீனி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழமும் பனங்கற்கண்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். பனங்கற்கண்டு உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம சுகருக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்துருக்குறோம். இது கூட புதினா இலைகள் ஒரு 2-3, ரொம்ப நிறைய வேண்டாம். புதினா இலைகளும் டெய்லி சாப்பிடும்போது ப்ரெஷரோட லெவல் கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் ஜூஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஜூஸில் நல்லா அடிங்க, ஒரு 2-3 வாட்டி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடட்டும், நல்லா அரைங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜூஸ் அந்த சக்கையில் உள்ள தண்ணியை தான் நம்ம எடுத்துக்க பார்க்கணும். இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும், நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில். இறைவனோட படைப்புகளில் சில குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்திங்கனாலே நமக்கு அது உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். திராட்சை கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரோட்டு மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் உள்ள பொருட்கள் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது அது ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ சுவையான செய்யக்கூடிய இந்த ஜூஸில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் 1 வயசு குழந்தையிலேருந்தே தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்க வரைக்கும் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். இதை ரெகுலராக முடியலனாலும் வாரத்துக்கு 3 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. தொடர்ந்து சாப்பிடும்போது மனசு எப்போதுமே உற்சாகமான மனநிலையிலேயே இருக்கும். அதே மாதிரி ரத்தத்தோட அளவு கம்மியாக இருந்துச்சுனாலும் தொடர்ந்து சாப்பிடுங்க. ரத்தத்தோட ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும். அதிக மறதி ஏற்படுறவங்க, அதிக உடல் சோர்வு உள்ளவங்க, உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடாம வீட்டிலையே இருக்கக்கூடிய இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய
இந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் நம்ம ஜூஸ் பண்ணி கொஞ்சம் ஈத்த பழமோ அல்லது இந்த பனங்கற்கண்டும் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. ஹீமோக்ளோபின் அளவு இதில் மட்டும்தான் கிடைக்கிதுன்னு அப்படின்னு கிடையாது. மாதுளம்பழம், கற்றாழை, கேரட், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், திராட்சை இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இரத்தத்தோட அளவையும் சரி மற்ற மன உணர்வுகளையும் உற்சாகப்படுத்தக்கூடிய நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.